Ayurvedic signature programs Kai Kalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Girly Colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rapid, India's finest audio wearable brand, starting at 999. சுப்ரமணியம் 2ன்னு சொல்கிறாங்கன்னா அது ரீமேக்கே பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. எந்த இதுலேயும் அது ரீமேக் பண்ணவே, ஏன்னா அது ஒரு தடவை தான் பண்ண முடியும், மறுபடியும் பண்ணுறதுக்கான இது இல்லை. அது 15 வருஷத்துக்கு அப்புறமும் அது கொண்டாடப்படுது. எழுதுகிறப்போ இவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படி ஒருவேளை இவர் நடிக்கலன்னா இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் வச்சு பண்ணுவோம். அதில் 10 சாய்ஸ் வரைக்கும் சசிகுமார் சார் கிடையாது. நான் கதை முடித்தப்போ வேறு ஒரு ஹீரோ, இப்போ தான் வளர்ந்து வர ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்க. இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு தான் ஜோடியாக பண்ணுறீங்க சார், அது ஓகே சார், எனக்கு பிரச்சனை இல்லை சார், நான் பண்ணுறேன். கதை ஓகே சார், ஆனால் இந்த ஹீரோவை நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு இப்படி தான் மறுக்கும்னு நினச்சிட்டு சரி முதல்ல எல்லாத்தையும் பேசி பேமெண்ட் வரைக்கும் பேசிடுவோம்னா கடைசி அதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக இந்த மாதிரிங்க இவர் தான் ஹீரோ அப்படின்னு. ஓகே சார், அதுக்கு என்ன, நான் கெஸ்ட் ரோல் நடிக்க தான் வந்திருக்கேன் ஒரு 5 days. அதுக்கு தான் நான் அங்கே வந்திருக்கேன், அதுக்கு தான் உட்காந்துருக்கோம். ஸோ நம்ம உள்ளே ஹெல்ப் பண்ணுறோம் போய் அது தப்பாயிடக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்கும். 2000 ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறேன் வேற ஒரு விஷயமா, அங்கேயும் ஒரு விஷயத்தை பார்க்குறேன், இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு தோணுச்சு. உடன்பிறப்பை படம் பண்ணுறப்போ லொக்கேஷன் பார்க்க போகிறேன், அங்கேயும் ஒரு கிராமத்தை விசாரிக்கிறப்போ அங்கேயும் நடக்குது. அப்படி ஹெச்வி நோத்னா என்னுடைய உயிர் நண்பர், அவருக்கு நான் காமிச்சேன். ஏன்னா அவர் வந்து மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்கிறாலும் சசி சார் நடிப்புலேயே இப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியத்தை எனக்கு வேறு எந்த படமும் எனக்கு கொடுத்ததே இல்லை. இப்போ படம் வந்து பார்த்துட்டு சமுத்திரக்கனி சார் சொன்னார், படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு என்னை வந்து உட்காந்துட்டேன்டா ஒரு 20 நிமிஷமாக எனக்கு அந்த படங்களை. ஆமாம், இதுவே நம்ம படத்துக்கு நந்தன் படத்துக்கே 120 நாள் டப்பிங் மட்டும் 120 நாள். ஓகே, ஷூட்டு போனது சார் அது கம்மியான நாள், அது 30 நாள் தான். அது 30 நாள் தான் ஷூட்டிங், 30 நாள் தான். போகிற போக்கில் டப்பிங்கில் அவர் ஒன்று பண்ணார், வலிக்குதுண்ணே அப்படின்னாரு. அது வந்து நான் நம்பவே மாட்டேங்க, நான் டப்பிங்கில் வந்து எந்திரிச்சு ஓடிட்டேன். இன்னும் பாவமாக இருக்குதுன்னா சுப்பிரமணியத்தில் ஒருத்தர் கருடன் வரைக்கும் முதல்ல குத்திடுறாங்க சார், அதுதான் எனக்கு கஷ்டமாக இருக்குது சார். ரியல் லைஃப்பில் இருந்திருக்கேன், ஃப்ரெண்டை ரொம்ப நம்பி போய் எல்லா நண்பர்களும் இருப்பாங்க. விஜய் சார் சம்பளம் எத்தனை கோடி தெரியுமா, ரஜினி சார் சம்பளம் அது இவ்வளோ கோடி வாங்கினதான் வெற்றி அப்படிலாம் கிடையாது. ரஜினி சார் நடித்தாலே வெற்றி தான், விஜய் சார் நடித்தாலே வெற்றி தான். 2 ரசிகர்கள் பேச அவர் எத்தனை கோடி வாங்கினா உனக்கு என்ன, அப்போ அந்த சம்பளம் தான் வெற்றி அப்படின்னா அப்போ உங்களுக்கு அந்த வெற்றி கிடையாதா? 150 கோடி சம்பளம் வாங்குறாங்கிறது தான் பெருமையா? அது எப்படி இருக்க முடியும்? அது கிட்டத்தட்ட ரஜினி சாரை தாழ்த்துற விஷயம். நந்தன் கம்ப்ளீட்டாக வேற லுக்கு, இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆனாலும் ஒரு மனிதரால் தாடி எடுக்காம இவ்வளவு வெரைட்டிஸ் காட்ட முடியுமா அப்படின்னு உங்ககிட்ட பார்க்கும்போது இன்ஸ்பைரிங்காகவும் இருக்கு. இல்ல சார், நல்லா இருக்கு சார், எடுத்துறாதீங்க சார். ஸோ அது நந்தன் பத்தியே பேசணும்னு நினைக்கிறேன். ஃப்ரம் த லுக் எப்படி ஆரம்பிச்சது? புதுசாக இருந்தது எனக்கு, வேற ஒரு கேரக்டரில் ட்ராவல் பண்ணுறது வந்து எனக்கு ரொம்ப புதுசாக இருந்தது. ஒரு நல்ல இது வரைக்கும் பார்த்தது வேற, இனிமேல் வேற மாதிரி பார்ப்பாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. இனி கதை பண்ணுறவங்க இந்த மாதிரி நந்தனுக்கு அப்புறம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, நந்தனுக்கு முன்னாடி நந்தனுக்கு அப்புறம் தான் நான் 2ஆக பிரிக்கணும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நந்தனுக்கு அப்புறம் இந்த மாதிரி தான் பண்ணுவார் அப்படின்னு முன்னாடி இருந்தது. இப்போ நந்தனுக்கு அப்புறம் இந்த இதெல்லாம் பார்க்கும்போது படம் பார்த்துட்டு வந்து எல்லாருக்கும் இனி கதை பண்ணுறவங்களும் கதை சொல்ல வர்றவங்களும் இவருக்கு இப்படியும் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த எனக்கு நந்தன் வாங்கி கொடுக்குன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சூப்பர் சார். அண்ட் உங்களுக்கு நந்தன்? எனக்கு இது ஃபர்ஸ்ட் படம். ஸோ எனக்கு இந்த படத்தில் ஆக்டிங் ஸ்கோப்போட ஃபர்ஸ்ட் படம் கிடைக்கிறதே பெரிய விஷயம். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் பிளெஸ்ட். ஸோ என்னை நம்பி இந்த பாத்திரம் கொடுத்ததுக்கு டைரக்டர் சார் தான் தேங்க் பண்ணோம். சார், இங்கே அவர் சொன்ன மாதிரி ஸ்டார்ட் ஆன இடம் அங்கே தான், உங்கள் பெண்ணில் ஆரம்பித்தது இப்போது போஸ்டர் வரைக்கும் வந்து ப்ரமோஷனில் நிற்கிது. நீங்கள் பேசலாமா அதை பற்றி? தாராளமா. இல்லை, நந்தன் நம்ம எழுதுகிறப்போ இவர் நடித்தா நல்லாயிருக்கும் அப்படி ஒருவேளை இவர் நடிக்கலன்னா இன்னொருத்தர் அப்படின்னு சொல்லி ஒரு சாய்ஸ் வச்சு பண்ணுவோம். அதில் 10 சாய்ஸ் வரைக்கும் சசிகுமார் சார் கிடையாது. ஆமாம், அவர் கிடையவே கிடையாது. அதை தாண்டி இந்த கதைக்குள்ளே அவர் வந்தது, அவர் அப்படியே தலைகீழாக ஒரு மாதிரி நின்னது, கெட்டப்பாக மட்டும் இல்லை, அந்த படத்தோட கதைக்காக அவர் எந்த அளவுக்கு அர்ப்பணித்து நின்னார் அப்படிங்கிறது வந்து ரொம்ப இன்னைக்கு நான் இப்போ சொன்னால் அது வார்த்தையாக தான் இருக்கும். படம் பார்க்குறப்போ நீங்கள் கேட்கக்கூடிய இன்னொரு கேள்வி, இது சார் இதுக்கு எப்படி ஒத்துக்கிட்டீங்க அப்படி கேட்பீங்க. அந்த அளவுக்கு அவர் வந்து அர்ப்பணிப்பு பண்ணினார். கடைசி 20 நாள் ஷூட்லலாம் நான் வந்து சசிகுமார் சார்கிட்ட பேசவே இல்லை, என்னால் பேசவே முடியல. பரவாயில்ல, கமிட் ஆகி தொலைச்சிட்டோம், நடிச்சிருவோம் சொல்லிட்டு அந்த சவுண்டில் தான் எடுத்தீங்களா சார்?
நம்மளுக்கு அண்ட் ஒரு சில நியூஸ் சேனல்லாம் பார்க்க முடியும் சார், பேஸ்ட் ஆன் ட்ரூ ஸ்டோரின்லாம் அப்படி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய கதைகள் நம்மளை சுற்றி தினம் நடந்துட்டு இருக்குது. அது கிரைமாக இருக்கட்டும், த்ரில்லராக இருக்கட்டும், இல்லை ஹார்ட் கனெக்டட் மூவியாக இருக்கட்டும், நிறைய ட்ரூ இன்சிடென்ட்ஸ் இருக்குது. பட் இந்த கதை எடுத்து பண்ணணுன்றதுக்கான காரணம் எனி கனெக்ட், பர்சனல் கனெக்ட்? இல்லை உண்மை கதைகள் அப்படின்னா நான் என்ன சொன்னா, ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் நடந்தது, அப்போ அப்படி இருந்தாங்க அப்படிலாம் இல்லை. இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம கண்ணு முன்னால் நடக்கிற ஒரு விஷயத்தை நான் வந்து 2000 ஒரு கிராமத்துக்குள்ளே போகிறேன் வேற ஒரு விஷயமா, அங்கேயும் ஒரு விஷயத்த பார்க்குறேன். இப்படிலாம் நடக்குமா அப்படின்னு தோணுச்சு. உடன்பிறப்பை படம் பண்ணுறப்போ லொக்கேஷன் பார்க்க போகிறேன், அங்கேயும் ஒரு கிராமத்தை விசாரிக்கிறப்போ அங்கேயும் நடக்குது. அப்படின்னா அப்போ நம்ம ஒரு விஷயத்த, ஒரு தீங்க, ஒரு அநியாயத்தை நம்ம எவ்வளவு சகஜமாக்கிட்டோம்னு ஒன்று இருக்குல்ல, பழகிடுச்சு. இது தப்புன்னு நம்மளுக்கு தெரியல. அப்போ நம்ம கண்ணு முன்னால் அது நடக்கும், நம்ம அதை கிராஸ் பண்ணி போயிட்டே இருப்போம். அப்படிங்கிறப்போ இதுதானே நம்ம பண்ண வேண்டிய கதை அப்படிங்கிற குற்ற உணர்வு வந்துச்சு முதல்ல. நம்ம கதையா கற்பனையா என்னென்னு யோசிச்சுக்கிட்டு அந்த படத்தை பார்த்து இன்ஸ்பயர் ஆகலாமா இப்படிலாம் நம்ம நினச்சிட்டு இருக்கோம். அதெல்லாம் கிடையாது. உன் கண்ணு முன்னால் ஒரு படம் ஓடிட்டு இருக்கு, அதை விட்டுட்டு நீ வேற ஒன்று பண்ணிட்டு இருக்கியே அப்படிங்கிறது இருக்குல்ல, அதுக்காக எழுதப்பட்ட கதை தான் நந்தன். அது இப்போ நடக்கிற கதை மட்டும் இல்லை, இன்னும் 50 வருஷம் கழிச்சும் நடக்கும். அதை நம்ம எப்படி பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் முக்கியமானது. அண்ட் உங்களோட லுக்ஸ் கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இவங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா 5 இயர்ஸ் முன்னாடி உங்கள்கிட்ட மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஒரு போஸ்டரில் பார்த்து. அப்போ இருந்து உங்கள் லுக்ஸ் பார்த்த வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. நல்லா தெரிஞ்சவங்களுக்கு அந்தளவுக்கு லுக்ஸாக அவங்களை பயங்கரமாக மாற்றிருக்காரு. சாரோடதுமே சரி. ஸோ கேரக்டராக நீங்கள் பண்ண ப்ரெப் அண்ட் அவர் கொடுத்த இன்புட்ஸ்? ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு இந்த மாதிரி மாற்றும் போது நான் நினச்சேன், ஏன் இப்படி மாற்றுறாங்க. பர்சனலாக எனக்கு வந்து இந்த மாதிரி கலர் பண்ணி இது பண்ணுறதுல எனக்கு இது கிடையாது, நல்ல ஒப்பீனியன் கிடையாது. பட் நான் இல்லை அப்படி சொல்லலை சார், அப்படி கிடையாது. சில பேர் வந்து இந்த கலர்லேயே இருப்பாங்க, அவங்களே கூப்பிட்டு நடிக்க வைக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்கிறேன். எனக்கு பர்சனலாக அதில் நல்ல ஒப்பீனியன் கிடையாது. பட் தென் நான் அங்கே ஊருக்கு போய் பார்க்கும்போது, அங்கேருந்து மக்களோட நான் நிற்கும் போது எனக்கும் அவங்களுக்கு டிஃப்ரென்ஸே தெரியாது. ஸோ அவங்க அவ்வளோ நைவா அந்த அதுதான் அவங்களோட கலராகவே இருக்கு. அதில் அவ்வளோ அழகா இருப்பாங்க. அவங்க எந்த ஒரு மேக்கப் எதுவுமே இருக்காது, அவங்க அவ்வளோ அழகா இருக்கும், அவங்க சிரிக்கிறது இதெல்லாம். ஸோ எனக்கு அதுக்கப்புறம் இதை பார்க்கும்போது நம்ம இவ்வளோ அழகா இருக்கமே அப்படின்ற மாதிரி தான் எனக்கு தோண ஆரம்பிச்சிருச்சு அவங்க கூட போய் நிற்கும் போது. ஸோ எனக்கு ஆக்சுவலி கேரக்டராகவே எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருச்சு. நான் இந்த கேரக்டர்லேருந்து வெளியில் வரதுக்கு தான் எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. நான் வந்து நார்மலாக ரொம்ப பாய்ஸ்டாக மாடலாக அப்படியே நீட்டாக இருக்கேன், அந்த மாதிரி ஒரு பொண்ணு. அங்கே போனதுக்கப்புறம் எனக்கு எல்லாமே யூஸ்ட் ஆயிடுச்சு. அந்த சும்மா எனக்கு சாணி போட்டு மொழிக சொன்னாங்கன்னா நான் பாட்டுக்கு பண்ணுவேன். சாரி எடுத்து சாணி தொடங்க நான் தொடச்சிருவேன், அந்த மாதிரி ஆயிடுச்சு எனக்கு. ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்ப யூஸ்வலாக ஆயிடுச்சு எனக்கு. இந்த கூட்டத்தில் இருக்கும்போது கூட எல்லாம் ஒரே மாதிரி இருந்தோம்னு சொன்னாங்கல்ல, தெரியாம இன்னொரு பொண்ணை ஏன் ஜோடின்னு இழுத்துட்டு போயிட்டேன். அப்படி இருந்தது. அந்த அளவுக்கு ரியலிஸ்டிக் அப்படிதான் இருந்தாங்க. ஓகே. இல்லையா, ஷூட்டிங் ஸ்பாட்டே அப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு ஹீரோ ஷார்ட் முடிஞ்சிட்டு கேரவன் போயிடுவாங்கல்ல, அதே மாதிரி ஹீரோயின் போயிடுவாங்க. அப்படிலாம் இல்லை, ஷார்ட் முடிஞ்சுன்னா அவர் ஒரு டீ கடை வாசலில் உட்காந்துருப்பாரு, நம்ம ஒரு கோயில் வாசலில் உட்காந்துருப்பாங்க, ஊர்க்காரங்களோட பேசிட்டு இருப்பாங்க. ஏன்னா அது வந்து அப்படி இருந்தால் தான் இது பண்ண முடியும் சார்ங்கிறத தெளிவாக சொல்லிடணும். நீங்கள் அவங்களோடவே புழங்குங்க சார், அந்த மக்களோடவே இருங்க. அதாவது எந்த அளவுக்குன்னா அந்த மக்கள் உங்களை பிரமிப்பாக பார்க்குறதே மாறணும். சசி ஏவா வந்து உட்காரு அப்படின்னு ஒரு பெரியவர் சொல்கிற மாதிரி அப்படி யதார்த்த மனிதராகவே இருந்துடணும். ஓகே. சவுத் சைட் ஃபிலிம்ஸ்னா சசிகுமார் சார் மாதிரி சொல்ல முடியாது, சசிகுமார் சார் படம்னா சவுத் சைட், அது அப்படியே வைஸ் வர்ஸாவுமே இருக்கும். ஸோ நீங்கள் சொல்லும்போது அது பிரேக் பண்ணுற மாதிரி ஒரு படமாக நான் அடுத்தடுத்து பண்ணுவேன்னு இப்போ மென்ஷன் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி படங்கள் வந்து ஸ்டாண்ட் அவுட் பண்ணி நந்தன் இப்படி இருக்குன்னா எந்த விஷயத்த சார் சொல்லுவீங்க? திரும்ப சவுத் சைட் ஸ்டோரி, சசிகுமார் சார் அந்த ஜோன் இல்லாமல் சவுத் சைடில் வந்து நீங்கள் அப்படின்னு அது சின்ன, அது பெரிய ஏரியா. நீங்கள் சவுத் அப்படின்னு நீங்கள் எடுத்துட்டாலும் அந்த பக்கம் எல்லாமே எடுத்துட்டீங்கன்னா அது பெரிய ஏரியா. அங்கே பல கதைகள் சொல்லலாம், பல இன்சிடென்ட் சொல்லலாம், சொல்லிக்கிட்டே இருக்கலாம். இன்னும் சொல்கிறதுக்கு ஏராளமாக இருக்குது. நாங்கள் கொஞ்சம் தான் சொல்லியிருக்கோம், இன்னும் நிறையா இருக்குது. அப்போ அந்த நிறைய இதை சொல்ல போகிறோம். நீங்கள் கடந்து வந்த, நீங்கள் மறந்து போன விஷயங்களையும் எடுத்து கொடுக்கும். சவுத்துன்னும் போது நீங்கள் மறந்து வெளிநாட்டுகள் இருப்பீங்க, அங்கே இருப்பீங்க, நீங்கள் விட்டு போன விஷயங்கள், நீங்கள் தூரத்தில் இருந்து பார்க்குற ஒரு விஷயங்கள், நீங்கள் எல்லாம் இதில் தான் வீடியோவில் தான் பார்க்குறீங்க. ஒரு சாவே நீங்கள் எங்கேருந்து பார்க்குறீங்க, அங்கேருந்து வர முடியாதுன்ட்டு அங்கேருந்து தான் பார்க்குறீங்க. இதெல்லாம் எடுத்துக்கு போகிற விஷயமாக தான் அது இருக்குது. அப்போ நிறையா சொல்லலாம் சவுத்தில். இன்னும் சொல்ல வேண்டியது, சொல்லப்பட வேண்டியதும் இன்னும் இருக்குது. கேரக்டர்ஸோட எந்த அளவுக்கு கனெக்ட் பண்ண முடியுதோ லேண்ட்ஸ்கேப்ஸோடையும் கனெக்ட் பண்ண முடியுது. ஸோ எப்படி அதை சூஸ் பண்ணுறீங்க? நிலம் பாதி விஷயங்களை தீர்மானிக்குங்க. இப்போ நீங்கள் ஒரு மலைப்பகுதியில் வாழ்கிற மனிதர்களை பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல வில்பவரோடு இருப்பாங்க, எதையும் சமாளிக்கிற திறமையோடு இருப்பாங்க, அவங்களோட பிரச்சனைகளை சர்வசாதாரணமாக கடந்து போவாங்க. இயல்பாக தஞ்சாவூர் புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா சமவெளி மனிதர்கள்,
நடக்கிறதே பிரச்சனை இல்லாமல் நடப்பாங்க. ஒரு ஏற்ற இறக்கம்லாம் இல்லை. அந்த மனிதர்களுக்கு ஒரு பிரச்சனை வர்றப்போ அதை அவங்களால சமாளிக்க முடியாது. ஒரு விவசாயம் பண்ணோம், அதை 4 காசுக்கு விற்றோம், அதில் கிடைக்கிற வருவாயில் வாழ்ந்தோம். இப்படி வாழ்கிற ஒரு எந்த பிரச்சனையும் இல்லாத, பெரிய ஆர்ப்பாட்டம் இல்லாத ஒரு சராசரியான மக்கள். இவங்க வந்து பிரச்சனை அப்படின்னா சடனாக உடஞ்சி போயிடுவாங்க. ஏன்னா நிலம் வந்து நமக்கு எல்லாத்தையும் கற்றுக் கொடுக்கும். வாழ்விடங்கள் வந்து நமக்கு வந்து எதை எப்படி சமாளிக்கணும். மலையிலேருந்து உருண்டவன் எல்லா பிரச்சனையும் ஈஸியாக சமாளிப்பான். நடக்க வந்து சொகுசாக நடந்தவனுக்கு பிரச்சனை வேற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி புதுக்கோட்டை வந்து எனக்கு ரொம்ப, நான் படித்த மாவட்டம் புதுக்கோட்டை, தஞ்சாவூர் பக்கத்து மாவட்டங்கள். புதுக்கோட்டை வறட்சியாக இருக்கும், தஞ்சாவூர் செழிப்பாக இருக்கும். இடையில 10 கிராமங்கள் தான் இருக்கும் எல்லாம். அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ரெண்டும் டோட்டல் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ இந்த 2 படங்கள்லையுமே தஞ்சாவூர் தான் வச்சேன், புதுக்கோட்டை தஞ்சாவூர் தான் வச்சேன். அதே மாதிரி இந்த படத்துலையும் வந்து தஞ்சாவூர் புதுக்கோட்டை எல்லாத்தையும் தாண்டி இப்பேற்பட்ட அற்புதமான மனிதர்கள் வாழ்கிற பகுதியில் இன்னும் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது இருக்குல்ல, அதையும் சொல்ல வேண்டியிருந்துச்சு. அதனால நிலமா களமா புதுக்கோட்டை, தஞ்சாவூர், கந்தர்வக்கோட்டை பகுதியில் எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஏன்னா நான் சொல்ல வேண்டிய கதை பாதி களமே சொல்லிடும். என்னுடைய 3 கேமராமேன்களுமே அதை தான் சொல்லுவாங்க. சார் இந்த எங்கே போனாலும் கேமரா வைக்கலாம் சார், அப்படி இருக்கும், தேட வேண்டியதே இல்லை. நியாயமாக பார்த்தாலும் எத்தனையோ நாள் சார் அப்படி யூனிட் போயிட்டு பண்ணு பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த யூக்கலிப்டஸ் கார்டு நல்லா இருக்கும்பா அப்படிமோ. மேனேஜர்லாம் சொல்லுவார், சார் ஏதாச்சும் 10 நாளைக்கு முன்னாடியாச்சும் ஒரு லொக்கேஷன் சொல்லணும், நீங்கள் 10 நிமிஷத்துக்கு முன்னால் ஒரு லொக்கேஷன் சொல்கிறீங்க அப்படி. இல்லை இந்த கரெக்டாக அந்த கிளம்பு இருக்கும், இது சூப்பராக இருக்கும், நம்ம பார்த்த லொக்கேஷனை விட இது பெஸ்ட்டாக இருக்கும் அப்படிமோ. அப்போது கதை களங்கள்லாம் நம்ம வந்து அவ்வளவு ஜெல்லான ஒரு விஷயங்கள். அதனால் களத்துக்கு எப்பவுமே முக்கியத்துவம் கொடுக்குறது. இன்னொன்று, நான் வாழ்ந்த பகுதி, நான் படித்த பகுதி அப்படிங்கிறப்ப எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ நீங்கள் சும்மா போயிட்டு இருக்கும்போது நிறுத்தினா இந்த இடம் நல்லா இருக்கும்போது எப்பவுமே மைண்டில் அந்த ஸ்கிரிப்ட் சீன்ஸ் ஓடிட்டே இருக்குமா சார்? எனக்கு டக்குனு ஒரு நாள் கூட நான் வந்து தீர்மானிக்கப்பட்ட பகுதியில் ஷூட்டிங் பண்ணதே கிடையாது. இன்னைக்கு எங்கேயும் ஷூட்டிங்கிறத காலை வரைக்கும் ப்ரொடக்ஷன் மேனேஜர் வந்து மண்டை குழம்பிட்டு இருப்பாரு, உதவி இயக்குநர்கள் மண்டை குழம்பிட்டு இருப்பாங்க, நைட்டு முழுக்க சுற்றிட்டு இருப்பேன். இப்போ பகலில் ஷூட்டிங் முடிச்சா கூட நைட்டு கூட இந்த இடம் தேடி அலையிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் அவங்க கொடுத்தாங்க, திடீர்னு சொல்ல மித்ததெல்லாம் பர்மிஷன் வாங்கணும், அதுக்கு இது வாங்கணும், இவ்வளோ இது இருக்கு. ஆனால் அங்கே எங்கள் இதுலையா வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி தாராளம் எடுங்க, இது இன்னும் எடுங்க அப்படின்னு சொல்லி இளநீ வெட்டி நம்மளை கவனிச்சு அப்படிலாம் சொந்த கிராமமோ அப்படிலாம் கிடையாது. எனக்கு அந்த பகுதியில் ரொம்ப பிடிக்கும். அதனால அந்த நண்பர்கள் இப்போ ஷூட்டிங்கில் அதை இப்போ கூட எனக்கு அங்கே நண்பர்கள் ஜாஸ்தி. அதனால யார் வீட்டில் வேணாலும் கேமரா வைக்கலாம், எந்த இடத்துல வேணாலும் ஷூட் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அந்த மாதிரி இருக்கும். அது ஒரு பெரிய வசதி எங்களுக்கு. உங்களுக்கு நீங்கள் லூப்பின் ஆகும்போது ஃபர்ஸ்ட் படம் அப்படிங்கும் போதே அது ஒரு சின்ன ஒரு பதட்டம் இருக்கும், நம்ம ஒழுங்காக பண்ணிடணும் அப்படின்னு. இன்னொன்று லெஜண்ட் சார் அவர் உள்ளே வரும்போது இன்னும் பதட்டம் எக்ஸ்ட்ரா இன்ட்டு 2x ஆகும். அடுத்து கேமரா ரோல்லாம் பார்க்கும்போது 3x ஆகும். இப்படி போயிட்டே இருக்குல்ல. ஹவு டு யூ ஹேண்டில் ப்ரெஷர்ஸ் லைக் ஒர்க்கிங் வித் ஸ்டார்ஸ்? எனக்கு ஃபர்ஸ்ட் டே வந்து டயலாக்ஸ் எல்லாமே கொடுத்துட்டாங்க. அங்கே வந்து என்னை கம்ஃபர்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஊருக்கு அனுப்பி அங்கே ஒரு 1 வீக் 2 வீக்ஸ் நான் ஸ்டே பண்ணி அங்கே இருக்க மக்களோட நான் அந்த வாழ்வியலை பார்த்துட்டேன். ஸோ எனக்கு அது வந்து கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு, கேரக்டர் அது கம்ஃபர்டபுள் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நடிக்கிறதுக்கு வரும்போது சார் பார்க்கும்போது கொஞ்சம் நர்வஸ்னஸ் இருந்தது தான். பட் ஆனால் அவங்க நடிக்கும்போது காம்ப்ளிமெண்ட் பண்ணி நடிக்கிறாங்க இல்லையா, ஸோ அந்த கம்ஃபர்ட்லேயே நம்மளும் நடிச்சிடலாம். எல்லாருமே கொஞ்சம் நல்லா ஈஸி டு வாக் தான். ஸோ அவங்களே என் பயத்தெல்லாம் கொஞ்சம் குறைச்சிட்டாங்க. கொஞ்சம் அங்கங்கே தடுமாற்றம் இருந்தாலும் அவங்க அதை இது காம்ப்ளிமெண்ட் பண்ணி இது பண்ணிப்பாங்க. ஓகே. அண்ட் ப்ளஸ் சுருத்திட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா, நான் கதை முடிச்சப்போ வேற ஒரு ஹீரோ, இப்போ தான் வளர்ந்து வர ஒரு ஹீரோன்னு வச்சுக்கோங்களேன், புதுமுகம் மாதிரி தான் ஒரு படம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நான் அவங்கள்ட்ட சொல்கிறேன், நீங்கள் அவருக்கு தான் ஜோடியாக பண்ணுறீங்க சார். அது ஓகே சார், எனக்கு பிரச்சனை இல்லை சார், நான் பண்ணுறேன். ஏன்னா இதுக்கு முன்னால் சில பெண்களை பார்த்தப்போ அவங்க வந்து கதை ஓகே சார், ஆனால் இந்த ஹீரோ நாங்கள் பண்ண மாட்டோம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த பொண்ணு இப்படி தான் மறுக்கும்னு நினச்சிட்டு சரி முதல்ல எல்லாத்தையும் பேசி பேமெண்ட் வரைக்கும் பேசிடுவோம்னா கடைசி அதை பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கடைசியாக பேசுகிறோம், இந்த மாதிரி இவர் தான் ஹீரோ அப்படின்னு. ஓகே சார், அதுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி இருந்தாங்க. எனக்கு அந்த தைரியம் பிடிச்சிருந்துச்சு. என் கேரக்டரை பற்றி நம்ம பேசலாம் சார், நான் யாரும் ஜோடிங்கிறதுலாம் எனக்கு பிரச்சனை இல்லாத விஷயம், அவர் பாட்டு நடிக்கிறார், நான் பாட்டு நடிக்கிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்போ ஷூட்டிங் போயிட்டோம், அது வரைக்கும் அந்த கதை உங்கள்கிட்ட கேட்டேன் ஓகேயா, உங்கள்கிட்ட கேட்டேன் சார் ஓகே ஆயிடுச்சு சார். ஏன்னா அப்போ நான் ஹீரோ கிடையாது, அந்த இதில் வந்து கிடையாது. ஆனால் அவர்கிட்ட கேட்டேன், நிறையா இது பண்ணார், இப்போ புலம்புவார் சார், இதுக்கு இந்த ஹீரோனா வேணான்ட்டு போயிட்டாங்க, இந்த பொண்ணு அப்போ எனக்கு தெரியும் உங்கள் பிக் பாஸில் இருந்தாங்க, எங்கள் பிக் பாஸில் இது பண்ணுங்க, இந்த ஹீரோ அதுகிட்ட கேட்டிங்களாங்க, பார்த்துருங்க, அதுக்கு ஷூட்டிங் எப்போ ஓடிற போகுது அப்படின்னு சொல்லி நினச்சேன். இல்லை ஓகே அப்படின்ட்டாங்க. ஓகேன்னா அது எனக்கே ஆச்சரியமாக இருந்தது. ஓகே சூப்பர். இப்போது ஷூட் ஆரம்பிக்கிறப்போ வந்து ஒரு 4 நாள் ஷூட் போகிறப்ப தான் வந்து சசிகுமார் சார் வந்து ஹீரோவாக
பேசி முடிச்சு மாறுறாங்க. அப்புறம் அது வரைக்கும் பேசி வச்சிருந்தது வேற ஹீரோ. இதுக்கெல்லாம் சார் பூஜை முடிச்சு வந்தார். இவங்க என்ன நினச்சிட்டாங்க, சரி சரவணன் சாரோட ஃப்ரெண்டு அதனால வந்திருக்காரு அப்படின்னு அவங்க நினைக்க. அப்போ நான் சொல்கிறேன், இந்த மாதிரி சசி சார் தான் ஹீரோ. சார் ஐயோ அவர் வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்கிறதுக்காண்டே வந்தார், நாளைக்கு நீங்கள் அவர் கூட தான் நடிக்க போகிறீங்க அப்படின்னோன்னே, அதாவது அதுதான் ஒரு ஒரு தெளிவுக்கு கிடைச்ச ஒரு நல்ல விஷயம். சசி சாருக்கு முதல் படத்துலேயே ஜோடி ஆகிறாங்கிறது எல்லாம் வந்து அதுக்கு முன்னால் வேற ஹீரோக்கே அவங்க சம்மதிச்சவங்க. அதுக்கு கிடைச்ச பரிசு அப்படின்னு சொல்லிக்கலாம். அதை டு பி ஆனஸ்ட் வேண்டான்னு சொன்னவங்களுக்கு அது அவங்களோட லாஸ். ஏன்னா இந்த மாதிரி ஆக்டிங் ஸ்கோப் இருக்க ஒரு கேரக்டரை கண்டிப்பா அவங்க மிஸ் பண்ணிட்டாங்கன்னு தான் சொல்லணும். காஸ்ட்லியஸ்ட் மிஸ் அப்படின்னு ஆமா, சொல்லலாம். ஆமா. இல்லை Very பர்டிகுலராக true. சொல்லப்போனால் ஒரு பொண்ணு பேர் வேணாம் சார், நான் சசி சாருக்கு வேணா ஜோடியாக பண்ணுறேன், இவருக்கெல்லாம் நான் ஜோடியாக பண்ண முடியாது சார் அப்படிங்கிறாங்க. எனக்கு இது மாறினப்போ டக்குன்னு அந்த பொண்ணு தான் எனக்கு வந்துட்டு போணுச்சு. அந்த பொண்ணு வழியே கேட்டுச்சு, ஆனால் கிடைக்கல. சுப்பிரமணியபுரம்னு ஒரு படம், அந்த படத்தோட புக்குமே ஹிட் ஆகுது. படம் ஹிட் ஆகுது பார்க்குறது ஓகே, ஸ்க்ரீன் பிளே புக்குமே ஹிட் ஆகுது. வெறிக்கொண்டு புக் ஃபெஸ்டிவல் தேடி அலைஞ்சேன் சார் நான் அந்த புக்குக்காகவும். அதோட பார்ட் 2ஓட ஜிஸ்ட் அங்கங்கே தெளிச்சு பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை பற்றி அது அப்டேட் இருக்கா சார்? இன்னொன்று, அந்த சுப்பிரமணியபுரம் முதல் திரைக்கதை புக்கு வந்து ஆனந்தவுடனில் ஸ்க்ரீன் பிளே இது பண்ணோம் புக்கு. அந்த புக்கு நீங்கள் தான் வெளியிட்டது இவங்க தான் தமிழில். அதுக்கப்புறம் அது இங்கிலீஷில் ஒன்று, அது கௌதம் மேனன் சார் அதையுமே வெளியிட்டாரு. கெஞ்சி வாங்கணும் சார்ட்ட. சார் பல பேருக்கான பாடம் சார், இது உங்களோட புகழ் நீங்கள் நினச்சிக்காதீங்க, பல பேருக்கு அது ஒரு வழிகாட்டு, தேடி அலையிறவங்களுக்கு. அது கண்டிச்சு விகடன் பதிப்பகத்தில் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி கேட்டுவாங்க. நல்ல மூவ் சார் ஆக்சுவலி. அந்த புக்கு இது பண்ணோம், நல்லாவும் போச்சு அப்போ அந்த புக்கு. அதுக்கப்புறம் இது பண்ணது சுப்பிரமணியம் 2ன்னு சொல்கிறாங்க. நான் அது ரீமேக்கே பண்ண எனக்கு விருப்பம் இல்லை. அது எந்த இதுலேயும் அது ரீமேக் பண்ணவே, ஏன்னா அது ஒரு தடவை தான் பண்ண முடியும், மறுபடியும் பண்ணுறதுக்கான இது இல்லை. அதனால் 2 ஒன்று தான். சுப்பிரமணியம் 1ன்னா அது ஒன்றாவே இருந்துட்டு ஒன்றாவே இருக்கட்டும் அப்படின்ற, அது 15 வருஷத்துக்கு அப்புறமும் அது கொண்டாடப்படுது. ஸோ அப்படி அதுவே இருக்கட்டும். 2 அப்படின்றது என் மைண்ட்லேயே இல்லை. அண்ட் உங்ககிட்ட மாடலாக ஆரம்பிச்சு அப்புறம் டெலிவிஷன், பிக் பாஸ் அப்படின்னு சினிமாக்குள்ள வரும்போது ஒன்னொன்றுக்குமான டிரான்சிஷன், ஒன்னொன்றுக்குமான சேஞ்சஸ் இருக்கு இல்லையா? ஸோ ஹவு டு யூ see yourself in those changes? ஆக்சுவலி மாடலிங் வந்து நம்ம ஒரு மோனோட்டோனஸான ஒர்க் தான், நம்ம ஒரே லைனில் அதை முடிச்சிடலாம். பட் ஆக்டிங் அப்படி கிடையாது. ஆக்டிங்கில் வந்து கற்றுக்கிட்டே இருக்கணும். நம்ம வந்து சாகிற வரைக்கும் கற்றுக்கிட்டே தான் இருக்கணும் ஆக்டிங்கில் இருந்தால். ஸோ அந்த இது ரொம்ப வைடான ஒரு வேர்ல்டு. ஸோ இந்த வேர்ல்டில் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அடாப்ட் ஆகிட்டு வரேன். ஐ திங்க் எனக்கு வந்து இது ரொம்ப பிடிச்சிருக்கு, இந்த வேர்ல்டு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ திங்க் இட் வில் கிவ் மீ அ பெட்டர் பிளேஸ் ஹியர். 10 ஹீரோஸ் நாங்கள் பார்த்தோம், 10ல் எதுலையுமே சசிகுமார் சார் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாருல. ஆனால் டக்குன்னு சசிகுமார் சார் அப்படின்னு லூப்பின் ஆகும்போது உங்கள் மைண்டில் ஓடின விஷயம் என்ன? எதனால நம்மளை சூஸ் பண்ணியிருப்பாருன்னு? இல்லை, அவர் சூஸ் பண்ணல, நாங்கள் ஒரு ப்ராப்ளத்தில் இருக்கோம். அவர் ப்ரொடியூசரு, நான் வேற ஹீரோவை சொன்னோம், இந்த ஹீரோவை போடுங்க. முதல் நான் தயாரிக்கிற மாதிரி இருந்தது. அப்போ இப்படி ஒரு ஹீரோ போகலாம் அப்படின்னு சொல்லி பேசி எல்லாமே நடந்த ஒரு விஷயம். எல்லாம் ஷூட்டிங்க்கு போயிட்டோம், எல்லாம் இதாகிடுச்சு. எடுக்க போன நேரத்தில் ஹீரோ பண்ண முடியல அப்படின்னோடனே இப்போ என்ன ஆயிடுச்சா, நமக்கு ஒரு இது இருக்கும்ல, ஐயோ நம்ம கொண்டு வந்து இவங்க எல்லாம் நிப்பாட்டா, ஒரு வேறு ப்ரொடியூசர் ஐயோ அப்படின்ற ஒரு விஷயம். அப்போ ஏன்னா எனக்கு கதையும் தெரியும் எனக்கு. ஏன்னா நான் நடிக்க வேண்டியது ஒரு 5 நாள் கேரக்டர். நான் கெஸ்ட் ரோல் நடிக்க தான் வந்திருக்கேன், ஒரு 5 days. அதுக்கு தான் நான் அங்கே வந்திருக்கேன், அதுக்கு தான் உட்காந்துருக்கோம். உட்காந்தோடனே அப்போ சரி நண்பர் இப்படி ஆகிட்டாரே, நண்பரை காப்பாற்றுவோமே அப்படின்ற ஒரு விஷயத்தில் அதை பண்ணுவோம் அப்படின்னு நான் நினச்சது. ஸோ அவருக்கு ஐடியாவே இல்லை. ஏன்னா இவர் பண்ண என்ன பார்த்த விதம் வேறு அப்படின்ற பைரவன்ற ஒரு கேரக்டராக நான் பண்ணிட்டேன். ஸோ இவங்க வீட்டில் முதல்ல அதுக்கு அப்போஸ் அப்படி பண்ணக்கூடாதுன்ற, இப்போ வரைக்கும் அவங்க வீட்டில் வந்து ரொம்ப இது பண்ணாங்க. என்ன நீங்கள் சாரை கொண்டு போய் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்கன்னு படம் பண்ணும்போது அந்த இதெல்லாம் இருந்தது. கெட்டப் சேஞ்சே என் வீட்டில் பிடிக்கல. ரீசெண்டாக ஃபோட்டோ ஷூட்லாம் பண்ணார் சார், ஆலிவ் கிரீன் ஷர்ட்லாம் போட்டு வரும்போது swag அது வேற கெட்டப்பா, இந்த கெட்டப்பா அதுதான் நீ சார். யாரையும் ஞாபகம் அதுல இருந்து இதுக்கு வரும்போது அப்படி பார்த்து திடீர்னு இப்படி பார்க்கும்போது ஒரு சேஞ்ச். அந்த மாதிரி இது பண்ணி முடிச்ச உடனே இதை பண்ணணும் அப்படின்ற இதுக்காக ஒர்க் பண்ணி அதை நாங்கள் உள்ள ரொம்ப கஷ்டப்பட்டு அது உள்ளே போகிறதுக்கு ரொம்ப, ஏன்னா இது வரைக்கும் எனக்கான கதைகள் அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது, அது நம்ம பண்ண முடிஞ்சது. இது வந்து அவர் கிரியேட் பண்ணி வச்சுருக்க ஒரு இது, அது சாட்டிஸ்ஃபை பண்ணணும், அதுக்கான இது வரணும். ஸோ நம்ம உள்ள ஹெல்ப் பண்ணுறோம் போய் அது தப்பாயிடக்கூடாதுன்னு ஒரு பயமும் இருக்கும். ஹெல்ப் பண்ண போய் நல்லது பண்ண போய் அது இதாகிடக்கூடாது, எல்லாம் நன்மையாக நடந்தால் ஓகே. ஸோ அப்படித்தான் அது போய் அது கரெக்டாகி இப்போ நந்தனா வந்துருச்சு. இந்த படம் முடிச்சுமே எனக்கு டவுட்டில் தாங்க இருந்தேன். என்னென்னா
எல்லாரும் திட்ட போகிறேன். அந்த அவர் பாட்டுக்கு ஒரு அழகா லட்சணமாக இருந்தார். இவன் போயிட்டு ஏதோ பரீட்சை பண்ணுறங்கிற பேரில் ஒன்று பண்ணிட்டாமுங்கிற பயம் உண்மையாகவே இருந்துச்சு. ஒரு நாள் கூட சார் நீங்கள் நல்லா நடிச்சிருக்கீங்க சார், நீங்கள் மிரட்டியிருக்கீங்க சார், நான் சொன்னதே கிடையாது. முதல் முறையாக படத்தை நான் ரஃப் எடிட் பண்ணி ஹெச் வினோத் தான் என்னுடைய உயிர் நண்பர், அவருக்கு நான் காமிச்சேன். ஏன்னா அவர் வந்து மனசில் பட்டதை பளிச்சுன்னு சொல்கிற ஆள். காமிச்சிட்டு நான் திக்குன்னு உட்காந்துருக்குறேன். அப்போ வந்து சொன்னார், சசி சார் நடிப்புலையே இப்பேற்பட்ட ஒரு ஆச்சரியத்தை எனக்கு வேறு எந்த படமும் எனக்கு கொடுத்ததே இல்லை. நான் வந்து இன்னொரு படத்தோட தலைப்பையும் சொல்லி அந்த படத்தில் தான் நான் வந்து சரி என்னடா அப்படின்னு நினச்சேன். ஆனால் அதையெல்லாம் மிஞ்சிற அளவுக்கு இது இருக்குது. சசி சாரோட நடிப்புக்கு இது ரொம்ப அடையாளமான படமாக அப்போ தான் உயிரே வந்துச்சு. ரஃப் எடிட் பார்த்து அவர் சொன்னதுக்கப்புறம் தான் உயிரே வந்துச்சு. இப்போ படம் வந்து பார்த்துட்டு சமுத்திரக்கனி சார் சொன்னார், படம் பார்த்துட்டு வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து உட்காந்துட்டேன்டா ஒரு 20 நிமிஷமாக எனக்கு அந்த படங்களை என் தம்பி இப்படி மாறி இருக்கான் அப்படிங்கிறத வந்து நான் தத்தளிச்சு போய் நான் நிற்கிறேன்டா. அதுக்காண்டி அவன் எவ்வளோ அர்ப்பணிச்சான், என்னென்ன பண்ணாங்கிறது நினைக்கவே எனக்கு கஷ்டமாக இருக்குது. ஆனால் ஒன்றே ஒன்று சொல்கிறேன்டா, இது வரைக்கும் சசி பண்ண படம் இல்லை, இனிமே பண்ண போகிற படத்தில் கூட சசிக்கு இப்படி ஒரு பாத்திரம் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல அப்படின்னா. அப்போ தான் ஓகேப்பா ஏதோ ஒன்று பண்ணிட்டோம் அப்படின்னு தோணுச்சு. இந்த கமெண்ட் ரிப்பீட்டேட்டிவாக அதிகமாக வந்துட்டே இருந்தது சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி சமுத்திரக்கனி சார் சொன்னார், சூரி சார் ட்வீட்டும் போடுறாரு, அந்த வேர்ல்டு விட்டனில் வெளியே வர முடியல, அங்கே நான் ஸ்ட்ரக் ஆன ரொம்ப நாள் இருந்தேன் அப்படின்ட்டு. கியூரியாஸ்னஸ் அதிகமாகுது ஒன்லைனா, இதை நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அந்த மாதிரி சொல்ல முடியுமா சார், ஸ்பாய்லர்ஸ் இல்லாமல்? இல்லை கலகலப்பான படம் தாங்க, ரொம்ப ஜாலி. அதாவது நான் சொல்கிறதே தஞ்சாவூர் புதுக்கோட்டை பகுதியில் வர்ற தோப்பு குடிக்கூலிகள்பாங்க, தோப்புகளில் வாழ்கிற குடிக்கூலி மக்களை பற்றின கதை. இப்போ அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நல்லது கெட்டது எல்லாத்தையும் முதலாளி பார்த்துப்பார். இப்போ என் பையனுக்கு கல்யாணம்னா கூட என் முதலாளி பார்த்துப்பார். அப்போ எனக்கு எந்த பொறுப்புமே கிடையாது. நான் காலத்துக்கும் கஷ்டப்பட்டு அவங்களுடைய நிலத்தை வளப்படுத்தி கொடுத்தா போதும். அப்படிங்கிறப்ப அதில் வந்து துயரப்படுறதுக்கோ பரிதாபப்படுறதுக்கோ எல்லாம் ஒன்றும் பெருசாக இருக்காது, அவங்களுக்கே இருக்காது. அவங்க கலகலப்பாக வாழ்ந்துட்டு அன்றாடத்தை சரியாக பண்ணிட்டு போயிட்டு இருப்பாங்க. அப்படி வாழ்கிற ஒருத்தரில் தான் சார் ஒருத்தர். அதனால இதை வந்து ரொம்ப நெஞ்ச புளிர துயரமாகவும் அப்படிலாம் எதுவும் கிடையாது, ஜாலியாக தான் போகும். அந்த பாட்டு பார்த்தீங்கன்னா அதில் அவ்வளோ சந்தோஷமாக கோயிலில் ஒரு ரொமான்ஸ் எல்லாமே கலந்து இருக்கும். நீங்கள் படம் பார்க்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்கும், எல்லாமே இருந்த ஒரு படமாக. ஒரு எளிய மக்களோட கதை. இப்போ ஒரே ஒரு ரெக்வஸ்ட் தான் சார். ஏன்னா நீங்கள் அவர்கிட்ட சொல்லும் போது சொன்னீங்க நான் அது வரைக்கும் நல்லா நடிச்சிருக்கீங்கன்னு சொன்னதே இல்லைன்ட்டு. சச்சினோட கோச்சுமே சொன்னது இல்லையாமா விளையாட முடிக்கிற வரைக்கும், ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறமா தான் சொன்னார். இப்போ படம் முடிஞ்சு இப்போ நீங்கள் சசிகுமார் சார் நான் சொல்லலைங்கிறது பயத்தில் சொல்ல. நம்ம சொல்லிக் கொடுக்குற இடத்துல அப்படிலாம் கிடையாது. நம்ம என்னன்னா அவர் நம்ம நம்பி வந்துட்டாரு, நம்ம வேணான்னு குறுக்கால விழுந்தப்போ கூட வந்துட்டாரு. அப்போது அவர் என்னை நம்பின அளவுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குல்ல. அப்போது ஒருத்தரை வந்து கெட்டப்பாக மாற்றுறதுலாம் பெரிய காரியமே கிடையாது. ஒரு மேக்கப் மேனை விட்டோம்னா கெட்டப்பாக சூப்பராக மாற்றிடுவாங்க. ஆனால் அந்த மாற்றம் வந்து உடல் மொழியாக பேச்சா செயலா ஒரு கண்ணசைவு தொடங்கி மாறுறது இருக்குல்ல, அதுக்கு வந்து ரொம்ப ரிஸ்க் தேவை. இப்போ சச்சார் பார்த்தீங்கன்னா ஷூட் முடிஞ்சும் அப்படியே உட்காந்துருப்பார். ஏன்னா அந்த மேக்கப் திரும்பி போயிட்டு களைச்சிட்டு சாப்பிட்றதுங்கிறதுனா திரும்பி 2 மணி நேரம் ஆகும். அப்போ அதுக்கு ஒரு ஆத்மார்த்தமான உழைப்பு தேவை. அதே மாதிரி கடைசி ஒரு 20 நாட்கள் நான் ஃபைட் சீன் எல்லாத்தையும் கடைசியாக மாற்றுறேன். அங்கே வந்து ஒருத்தனை படங்கள் பண்ண ஒரு ஹீரோவை கொண்டாந்து நான் நடு ரோட்டில் போட்டு தரன்னு இழுத்துட்டு போகிறதெல்லாம் இருக்குல்ல. அப்போ வந்து சச்சாரில் யாராக இருந்தாலும் நினச்சிருப்பாங்க, இவன் வந்து நம்மளை ஏதோ பழி வாங்குறான் போல இருக்கு அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிருப்பாங்க. மனிதத்தன்மையற்ற செயலாக நம்ம நடந்துக்கிறது இருக்குல்ல, அது நடந்து போடுறப்ப கூட வேற யாராவது என்ன போய் தூக்குவாங்க, சார் சூப்பர் சார்ன்னு சொல்லுவாங்க. நான் ஒரு பக்கத்தில் கூட போக மாட்டேன். நான் கொஞ்சம் கட் ஓகேப்பா ரைட் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிட்ட அடுத்து போயிடும். அவர் என்னை நோக்கி வருவார், நான் விலைக்கு போவேன். ஏன்னா எனக்கு பார்க்கறதுக்கான அந்த தைரியம் இருக்காது. அது அவரை வச்சிருக்கிற உயரம் அந்த மாதிரி. அவரை வந்து ஒருத்தர் மட்டையால் அடிக்கிறப்போ நான் ஓடி போயிட்டு சார் பத்திரம் சார்னு சொல்கிறதுக்கோ அவருக்கு அதுக்கெல்லாம் டைமும் இருக்காது. இன்னொன்று அது வந்து தேவையற்ற வேலை அந்த இடத்துல. அவருடைய நடிப்பு அப்படி இருக்கணும், இயல்பாக இருக்கணும். அப்படிங்கிறப்போ நான் பசங்கள்கிட்ட சொல்லுவேன், அவர் மேலே அக்கறை காட்டாதீங்க, கரிசனம் காட்டாதீங்க. டே உங்களை விட அவரை நான் பத்திரம் பார்த்துக்க நினைக்கிற வேண்டாம், நான் தான் அவரை போட்டு தரையில் தள்ளியிருக்கேன். இந்த துடைக்கிறது கூட போய் நிற்கிறது இந்த வேலை வேணாம், வா வெளில வா அப்படிமே. இவங்களே நிறைய இடத்துல அடி வாங்குறப்ப கூட ஒரு இடத்துல பிடிச்சி தள்ளிட்டு போய் விழுவாங்க. பக்கத்தில் யாராச்சும் போனீங்கன்னா தொலைச்சிருவேன் அப்படிமே. விழுந்தா அவங்க எந்திரிக்க திரும்பிட்டா விடுறா போடா டே அப்படின்னு சொல்லி இப்படி கத்துற ஒரு இருக்குல்ல. அது அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா யாருக்குமே கோவம் வந்துடும். ஒரு ஆர்டிஸ்ட் எந்த ரிஸ்க் எடுக்கவும் தயங்க மாட்டாங்க. ஆனால் அந்த ரிஸ்க் எடுக்கிறப்போ ஒரு டைரக்டர் வந்து அப்ரிஷியேட் பண்ணணும், அந்த அர்ப்பணிப்பை புரிஞ்சுக்கணும், ஒரு கரிசனம் காட்டணும், அதை எதிர்பார்ப்பாங்க. அதையுமே காட்டாமல் ஒரு உருண்டு விழுகுறாரா, விழுவிட்ட ரைட்டு அடுத்த ஷாட்டுக்கு வா, சார் இங்கே வந்து படுக்க சொல்லு அப்படின்னு இருக்குல்ல, மனுஷனா மிருகமா அப்படிங்கிற அளவுக்கு நினச்சிருவாங்க. அதையெல்லாம் சசி சார் ஒரு நாள் கூட என்கிட்ட கோபமாவோ வருத்தமாவோ எதையுமே காமிச்சுக்காம, ஏன்னா அந்த கதையோட இது அவர் தெரியும் அவருக்கு, அதுக்கு ஒத்துக்கிட்டு பண்ணது பெரிய விஷயம்.
ஸ்லாங்ஸ் இருக்கு அதுல, அதுக்கு நீ ஒர்க் பண்ண? ஆமா இருக்கு, கண்டிப்பா இருக்கு. தஞ்சாவூருக்குன்னு ஒரு ஸ்லாங் இருக்குல்ல, அந்த ஸ்லாங் இருக்கு. டயலாக்ஸும் அந்த மாதிரி தான் இருக்கும். நான் வந்து பண்ணது, எனக்கு அந்த ட்ரைனிங் அப்பவே நான் அந்த டயலாக்ஸ்லாம் அங்க இருக்க லேடிஸ் கிட்ட சொல்லி நான் அவங்க கிட்ட இருந்து ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் செட்ல ஏதாவது மாத்தினா மட்டும்தான் எனக்கு அது கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. மற்றபடி ப்ரொனன்சியேஷன்லாம் சார் எனக்கு சொல்லி கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி ப்ரொனவுன்ஸ் பண்ணுங்க, இந்த மாதிரி பண்ணுங்கன்னு சொல்லி. அப்புறம் டப்பிங் அப்போ கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. ஏன்னா படம் முடிச்சு கொஞ்ச நாள் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கஷ்டமா இருந்தது. பட் நான் ஓகேவா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். நல்லா பண்ணியிருக்கேன். அதெல்லாம் பிரச்சனை. அவங்களுக்கு ஸ்லாங் பிரச்சனை இல்லை. அவங்க வந்து ஒரு வார்த்தையை ஆச்சரியமா கேட்பாங்க, அது பயங்கரமா இருக்கும். எங்களை வந்து சீக்கிரமா வெரசா வடாம்பாங்க, சலுதியா வடாப்பாங்க, ஜல்தி. ஹிந்தியோட வார்த்தை வந்து ஒரு மாதிரி சலுதியா வா அப்படிம்பாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு வார்த்தைகளும் உங்களுக்கு ஆச்சரியப்படுத்தும். இன்னொன்று, இவங்களை மாத்துறது சிரமம் இல்லை, ஆனா சசி சார் ஸ்லாங் மாத்துறது கஷ்டம். ஏன்னா பக்கத்துல மதுரை, எல்லாத்துலயும் ஒரு இழுவை ஜாஸ்தியா இருக்கும். ஆனா தஞ்சாவூர் பாதியாக்கும், அந்த இழுவை இருக்காது. பக்கத்து மாவட்டங்கள் தான் கூட. அப்போ அந்த ஸ்லாங்ல இருக்கிறவரை மாத்துறது கஷ்டம். டிஸ்டன்ஸ்ல இருக்க இழுவை வார்த்தையிலேயே இருக்குன்றது. கரெக்ட். உங்களுக்கு அது அடாப்டேஷன் எப்படி சார் இருந்தது? அந்த இழுவை கொஞ்சம் கம்மி பண்ணி சொல்லணும். கம்மி பண்ணி அப்புறம் டப்பிங்கில் தான் அங்கே விட்டு டப்பிங்கில் கரெக்ஷன் பண்ணி அங்கே தான் எடுத்தோம். தஞ்சாவூரில் தான் டப்பிங், அதுவும் அங்கே தான் வச்சது. ஸோ அதை கரெக்ஷன் பண்ணி பெரும்பாலும் ஸ்பாட்டில் அது மாறுறப்ப அதில் ஒரு பெரிய அக்கறை நான் காட்ட மாட்டேங்க. சார்ட்டையுமே அதை சொல்லுவேன், சார்மே அங்கே பார்த்துக்கலான்ற. டப்பிங்கிற ஒரு உலகம் இருக்கு, ஷூட்டிங்கை விட பெரிய உலகம் அந்த உலகம். ஆமாம், இதுவே நம்ம படத்துக்கு நந்தன் படத்துக்கே 120 நாள் டப்பிங் மட்டுமா சார்? டப்பிங் மட்டும் 120 நாள். ஓகே. ஷூட்டு போனது சார்? அது கம்மியான நாள், அது 30 நாள் தான். அது 30 நாள் தான் ஷூட்டிங், 30 நாள் தான். டப்பிங்கில் எல்லாத்தையும் சரி பண்ண முடியும். ஒரு கதையே கம்ப்ளீட்டாக டப்பிங்கில் மாறும். அதனால் டப்பிங்க்கு அதிக நாட்கள் எடுத்துக்கிறது. இப்போ சில ஷூட்டிங்கில் பார்த்தீங்கன்னா என்னலேன்னு கிடையாது, என்னலே இதுக்காக 10 ஒன்மோர் போயிட்டுருக்கோம். நான் பார்த்துருக்கேன். இந்த லே எங்கே வேணாலும் சரி பண்ணிக்கலாமேப்பா, இதுக்கு ஏன்ப்பா இத்தனை ஒன்மோர் போகிறீங்க அப்படின்னு தோணும். ஆனால் சார்ட்டு வந்து அந்த பிரச்சனையாக இருக்காது, டப்பிங்கில் சரி பண்ணுற அளவுக்கு கரெக்டாக இருக்கும். பட் லிப்சிங் இருக்கணும்ல சார்? லிப்சிங் தான் டப்பிங்ல நம்ம கொஞ்சம் சரி பண்ண முடியாத இடங்கள் அப்படிங்கிறப்போ நம்ம ஸ்ட்ராங்காக பண்ணி தான் ஆகணும். சமாளிக்க முடியும் அப்படிங்கிற இடத்துல இருக்கிறப்போ, ஆமாம், ஒயிட் ஷாட் வச்சுட்டு டயலாக் கண்டி போராடிட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி க்ளோஸ்அப்பில் நீங்கள் ரொம்ப அதை வைக்கும்போது பண்ணலாம். ஒயிட் ஷாட்டில் வச்சுட்டு அதே டயலாக்ன்றது அது தெரியாது. நீங்கள் கஷ்டப்பட்ட டைலாக்ஸ் ஏதாவது இருக்கா சார்? டப்பிங் 120 நாள் எடுத்திருக்காருங்கும் போது நான் ரொம்ப இந்த டைலாக் சொல்றது ரொம்ப கஷ்டப்பட்டு, இந்த வார்த்தை எனக்கு வரவே இல்லை. வந்து இவங்களுக்காக இல்லை, ஊர்க்காரங்களுக்கு. ஓகே. கஷ்டப்பட்டார் அப்படிங்கிறதெல்லாம் விட தாண்டி போகிற போக்கில் டப்பிங்கில் அவர் ஒன்று பண்ணார், வலிக்குதுண்ணே அப்படின்னாரு. அது வந்து நான் நம்பவே மாட்டேங்க. நான் டப்பிங்கில் வந்து எந்திரிச்சு ஓடிட்டேன். ஒரு அடி வாங்குறதுல வந்து இப்படி கை இப்படி பண்ணிட்டான், வலிக்குதுண்ணே அப்படின்னாரு பாருங்க. அது ஸ்பாட்டில் அவர் சொன்னாராலும் இதில் ஸ்பாட்டில் சவுண்டே எனக்கு கேட்கல சார். இங்கே அங்கே வந்து டப்பிங்கில் சொன்னோன்னே நான் டப்பிங் தேட்டரை விட்டு இறங்கி எந்திரிச்சு வெளியில் ஓடிட்டேன். என்னால் முடியவே இல்லை, தாங்கிக்கவே முடியல. அதை ஒரு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டுனா, சார் டேரக்டர் வெளில போயிட்டார் சார் அப்படின்னா, நான் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு தான் உள்ள வந்தேன். என்ன சார் இப்படி போட்டிங்க, என்னால் டப்பிங் வெர்ஷனே பார்க்க முடியல சார், எனக்கு ரொம்ப துயரமாக இருக்குது, நான் எவ்வளோ சித்திரவதை பண்ணேன்னு இப்போ தான் எனக்கே தெரியுது அப்படின்னு. அதெல்லாம் சசி சார் வந்து அதெல்லாம் சொல்லியெல்லாம் கொடுக்கல, டப்பிங்கில் அவராக போட்டார். நீங்கள் ஃபீல் பண்ணுங்கன்னு சொல்லுவேன் எப்போவுமே, இதை ஃபீல் பண்ணு, நீங்களா பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறார். அதுலேயே என்னை ரொம்ப கலங்கடிச்ச பகுதி அது. இன்னும் பாவமாக இருக்குதுன்னா, சுப்பிரமணியத்தில் இருந்து கருடன் வரைக்கும் முதல்ல குத்திடுறாங்க சார். அதுதான் எனக்கு கஷ்டமா இருக்கு சார். அதுக்காக பண்றீங்க, பின்னாடி உங்களை போட்டு விட்டு போயிடுறாங்க. அது யதார்த்தமா நடக்குது தான் சார். ஆனால் அந்த மாதிரி ரியல் லைஃப்ல இருந்திருக்கு. ஃப்ரெண்டை ரொம்ப நம்பி போய் முதல்ல குத்துன எல்லா நண்பர்களும் இருப்பாங்க. நீங்கள் சுப்பிரமணியபுரத்திலே ஒரு நண்பர் சொல்லும்போது, நம்ம படமே என்னென்னா, நட்பின் துரோகத்தை சொன்னாலுமே கடைசி ஒரு ரீலில் நண்பன் வந்து காப்பாற்றணும், அந்த ஒருத்தன் வந்து கொலை பண்ணிட்டு போவான்ல, ஒரு உண்மையான நண்பன் வந்து அவன் நடந்து போவான்ல. நீங்கள் எங்கே எத்தனை நண்பர்கள் துரோகம் பண்ணாலும் ஒரு நண்பன் கண்டிப்பாக ஒருத்தனாவது இருப்பான்ற ஒரு நம்பிக்கையை கொடுத்த மாதிரி தான் அந்த நடந்து போகும்போது இருக்கும். ஸோ அப்போ அதையும் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ எல்லாமே இருக்கிற ஒரு உலகம் தான். ஓகே. இந்த நம்பர் கேம் பின்னாடி ஓடும்போது இது கிரியேட்டருக்கு எந்த அளவுக்கான ஒரு ப்ரெஷர் உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு தெரிஞ்சது ரொம்ப அபத்தமானதுன்னு வச்சுக்கோங்களேன். எத்தனை கோடி சம்பாரிச்சா என்ன, எத்தனை கோடி நஷ்டமான என்ன, இது ஒரு ப்ரொடியூசரோட சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு படம் எத்தனை கோடி கலெக்ட் பண்ணுறதுங்கிறத வந்து வெற்றியாக தீர்மானிச்சாங்கல்ல, அது வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்க முடியாத விஷயம். ஒரு படம் மக்கள் மத்தியில் எவ்வளோ பெரிய தாக்கத்தை உருவாக்குது, அது எவ்வளோ பேரை கொண்டாட வைக்குது, எவ்வளோ பேரை கண்கலங்க வைக்குது, எவ்வளோ பேரை சிந்திக்க வைக்குது, இதுதான் முக்கியமான நோக்கமாக இருந்திருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இத்தனை கோடி கலெக்ஷனுங்கிறத மாறி மாறி சொல்லி, அதாவது சம்மந்தப்பட்டவங்க மட்டும் இல்லை, ஊடகங்களுமே சமூக வலைத்தளங்களுமே இந்த படம் இத்தனை கோடி, அதாவது ஒரு ரசிகனோட கொண்டாட்டம் என்னவா தெரியுமா இருக்குது, எங்கள் தலைவனோட படம் எவ்வளோ கலெக்ஷன் தெரியுமா, அந்த தலைவன் எவ்வளோ பெரிய கோடி சொன்னானா உனக்கு என்ன, அதுவும் தேவையில்லாத விஷயம். அன்னைக்கு நம்ம ரஜினி சாரை கொண்டாடணும், கமல் சாரை கொண்டாடணும் அப்படின்னா அவங்களுடைய நடிப்பை கொண்டாடிட்டு இருப்போம், அவங்களோட ஸ்டைலை கொண்டாடிட்டு இருப்போம், அவங்க ஏதோ ஒரு விஷயத்தை உணர்த்திருப்பாங்க, அதை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். அப்படி இருந்துச்சு. ஆனால் இன்னைக்கு வந்து இத்தனை கோடி முதலீடு, இத்தனை கோடி லாபம்,
4 நாட்களில் இவ்வளவு கலெக்ஷன். இது இது என்ன, நம்ம என்ன ரேஸ் நடத்த வந்திருக்கோமா என்ன? இது அது கிடையாது. சினிமாவோட வெற்றிங்கிறது வசூலில் இல்லைன்னு நான் நினைக்கிறேன். இயக்குனரா நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ஆத்மார்த்தம் இருக்கும். ஆனா தயாரிப்பாளருக்கு போட்ட முதல்ல எடுக்கணுங்கிறது இருக்கும். ஆனா இது எல்லாத்தையும் தயாரிப்பாளரோட வெற்றி தான் தமிழ் சினிமாக்களின் வெற்றின்னு மாத்தினது வந்து கொஞ்சம் கூட உடன்பாடு இல்லை. உங்களுக்கு சார் அதாவது எத்தனை கோடி எடுத்தோம்னு வச்சுக்கோங்க, அது முக்கியம் கிடையாது. எப்படி மக்கள் அதை அக்செப்ட் பண்ணுறாங்கன்ற ஒரு விஷயந்தான் இருக்குது. சின்ன படங்கள் வந்து அதோட வெற்றி பெருசாக இருக்கும் பார்த்தீங்களா, அது வந்து அதுதான் பிரம்மாண்ட வெற்றி. பிரம்மாண்டம்ன்றது அதுதான் வெற்றி தான் உங்களுக்கு. இப்போ மஞ்சுமல் பாய்ஸ் வந்து நீங்கள் சொல்கிறீங்க, காந்தாரா சொல்கிறீங்க, நம்ம ஊர்லேயும் நிறையா படங்கள் வந்திருக்கு. வாழை ஓடி இருக்குது. அப்போ இந்த மாதிரி படங்கள், வாழை இப்போ ஓடின படத்தை வச்சு சொல்கிறேன், இதெல்லாம் போகும்போது இதெல்லாம் சின்ன பட்ஜெட்டில் தான் பண்ணியிருந்தாங்க. அப்போ எப்படி இது வெற்றி தான் பிரம்மாண்டமாக இருக்கும் ஒரு ஒரு படத்தோட அது. ஸோ நீங்கள் எவ்வளோ பட்ஜெட்டில் பண்ணுறீங்கன்ற இது முக்கியம் இல்லை. இத்தனை கோடியில் எடுக்கிறோம், 500 கோடியிலையோ 5 கோடியிலையோ அப்படின்றதான் முக்கியம் இல்லை. அதோட வெற்றி தான் ஒரு இதை தீர்மானிக்கும். அதுதான் பெரிய படமாக இருக்கும். சின்ன பட்ஜெட்டில் பண்ணாலுமே அதோட வெற்றி தான் அது. எங்கள் அப்பெல்லாம் சொல்லும்போது 3 தீபாவளி இந்த படம் பார்த்துச்சின்னு சொல்லுவார் சார். ஆனால் அப்படி ஒரு படம் அப்படி 3 நாள் தாண்டிச்சுனாலே எனக்கு விட்டு சார், அது 4வது நாள் சக்ஸஸ் மீட் நடக்குது அந்த ஜோனில் இருக்கு. இனிமேல் அப்படி தான் வரும் இந்த கலெக்ஷன் அப்படின்றது. நீங்கள் வந்து இங்கிலீஷ் படங்களில் தான் நம்ம கேட்டிருப்போம். அப்போல்லாம் பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அவங்க தான் அதை ஆரம்பித்து வச்ச ஒரு விஷயம். ஆங்கிலேய படங்கள்லாம் வந்து நம்மலாம் அப்போ வந்து 100 நாள் படம், 50 நாள் படம், 25 நாள் படம்னு 10 வருஷம் நம்ம பின்தங்கி தான் இருந்தோம். அப்போல்லாம் வந்து 3 நாள் தான். அந்த 3 நாளில் எவ்வளோ பாக்ஸ் ஆஃப் கலெக்ஷன் அப்படின்னு அங்கே அவங்க அந்த பேன் இதாக யூஸ் பண்ணும்போது வந்து அதுதான் இப்போ எல்லா இடத்துக்கும் வந்துருக்கு. அது ரசிகனுடைய மனநிலையுமே அதாவது இப்போ கலெக்ஷன் விஷயங்கள் கூட விட்டுத்தலுங்க. விஜய் சார் சம்பளம் எத்தனை கோடி தெரியுமா? ரஜினி சார் சம்பளம் அது இவ்வளோ கோடி வாங்கினதான் வெற்றி அப்படிலாம் கிடையாது. ரஜினி சார் நடித்தாலே வெற்றி தான், விஜய் சார் நடித்தாலே வெற்றி தான், சிவகார்த்திகேயன் நடித்தாலே வெற்றி தான். ஆனால் சிவகார்த்திகேயன் சார் சம்பளம் இப்போ எவ்வளோ தெரியுமா? 80 கோடி வாங்குறாரு. 2 ரசிகர்கள் பேசு, அவர் எத்தனை கோடி வாங்கினா உனக்கு என்ன? அப்போ அந்த சம்பளம் தான் வெற்றி அப்படின்னா இப்போ உங்களுக்கு அந்த வெற்றி கிடையாதா? அந்த பேருக்கு அந்த வெற்றி கிடையாதா? அந்த பெருமைங்கிறது அந்த பேருக்கு இல்லையா? சம்பளம் தானா? ரஜினி சாருக்குமே வந்து 150 கோடி சம்பளம் வாங்குறாங்கிறது தான் பெருமையா? அது எப்படி இருக்க முடியும்? அது கிட்டத்தட்ட ரஜினி சாரை தாழ்த்துற விஷயம். அவங்களுடைய சம்பளத்தை வச்சு தான் ஒரு மரியாதை அப்படிங்கிறது இருக்குல்ல, அது வந்து சம்மந்தப்பட்டவங்களையே குறைக்கிற விஷயம். கொட்டுக்காளின்னு ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு ரீசெண்டாக, பயங்கரமாக எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். அமீர் சார் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருந்தார், என்னன்னா கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸை கமர்ஷியலைஸ் பண்ணாதீங்க அப்படின்ற ஒரு ஜோன், அது வந்து வன்முறையாக பார்க்குறேன்றார். இது குறித்து உங்கள் கருத்து? அது அவரோட கருத்து, அதுக்கு நான் என்ன பதில்? அது அவரோட கான்டென்ட் ஓரியன்ட் ஃபிலிம்ஸை கமர்ஷியலைஸ் ஆகிறத பற்றி அது அவருடைய கருத்து. நான் வந்து தலைமுறைகள்னு ஒரு படம் பண்ணேன், அதான் என்னை பற்றி தான் சொல்ல முடியும். நான் தலைமுறைகள்னு ஒரு படம், பாலுமகேந்திர சார் ஒரு படம் பண்ணேன். அது ஃபெஸ்டிவலுக்காக எடுத்த படம் தான் அது, ஓகேங்களா? அப்போ நான் அதை சொல்லியே இது ஃபெஸ்டிவலுக்கான எடுத்த படம், இதை மக்கள் பார்க்கலாம், நீங்கள் பார்க்கணும்னா பார்க்கலாம், பார்க்கலாட்டி போகணும் அப்படின்ற ஒரு விஷயம். எல்லாமே படம் தான், சினிமா தான். நான் வந்து அதை வந்து இதாக எடுக்கலை, டிவிக்கு எடுக்கலை. அப்போ நான் அது படமாக எடுத்தேன். அந்த படத்தை நான் தேட்டரில் நான் கொண்டு போனேன். பாலுமகேந்திர சார் வேணானார், இது ஃபெஸ்டிவலுக்கு மட்டும் போடும் சார். ஃபெஸ்டிவல் பார்க்குறாங்க, இங்கே பார்க்குற அதுக்கான ஒரு ரசிகர்கள் இருப்பாங்க, அவங்க பார்க்கட்டும், விரும்புகிறவங்க பார்க்கட்டும் அப்படின்னு நான் லிமிட்டட் தேட்டர்ஸ் எடுத்து அதை நான் வந்து இது பண்ணி விட்டேன். அது எனக்கு லாபம் கொடுத்தது. பின்னால் டிவிக்கு அதை விற்றுட்டு இது பண்ணேன். மூவி, அவ்வளோதான். அது எங்கே வேணால் நம்ம இது பண்ணலாம், அப்படி தான் நான் பார்க்குறேன். நந்தன் பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இதெல்லாம் மனசில் நின்றுட்டே இருக்கும் ஃபார் எவர். ஒரு தாக்கம் கிரியேட் பண்ணும், ரியல் லைஃப் நீங்கள் பார்க்குற விதம் மாறும் அப்படின்னா என்னென்னலாம்? அன்பாக இருப்பீங்க, முதல்ல எல்லாரையும் சமமாக பார்ப்பீங்க. அதை தாண்டி பெரிய போதனையெல்லாம் ஏற்படுத்த அந்த படம். நிச்சயமாக சக மனுஷனை அன்பாக பார்ப்பீங்க. அவன் தோல் மேலே உங்களை அறியாமல் கை போடுவீங்க. அதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். சார் சொன்ன மாதிரி ஹியூமனிட்டி அண்ட் வந்து சொசைட்டியில் நம்ம சில விஷயங்கள் வந்து பார்த்துருப்போம், பட் ஆனால் நம்ம அதை வந்து பெருசாக கவனிச்சிருக்க மாட்டோம், அப்படியே கடந்து போயிருப்போம். அதை வந்து நம்ம இதுக்கு மேலே இப்படி இருக்கா அப்படின்னு கவனிப்போம். அந்த ஒரு கவனிப்பை இந்த படம் உண்டாக்கும். ஓகே, கடந்து போன விஷயத்தை நின்று கவனிக்கிறது. ஓகே சார், கடந்து போன மனிதர்கள் நம்ம இவங்களை மதிக்காமல் போயிருப்போம், பார்க்காம போயிருப்போம், இவங்களுக்கு இப்படி நடக்குதா அப்படின்னு இருக்கும். சிலருக்கு அது தெரியாமல் இருக்கும், இப்படிலாம் நடக்குதா அப்படின்னு கேட்பாங்கல்ல, அதெல்லாம் அவங்கள பார்க்கும். இப்படியும் நடக்குது, இப்பவும் நடக்குது அப்படின்றத, இப்பயும் நடந்துக்கிட்டு இருக்கு, உனக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நீ கண்டுக்காமல் இருந்த டைமும் இது நடந்துட்டுருக்கு அப்படின்றது இந்த நந்தன் படம் உங்களுக்கு ரொம்ப சீரியஸாகவும் இல்லாமல் உங்களை கலகலப்பாகவும் ஆக்கி உங்களை சந்தோஷமாகவும் வச்சு, எங்கே கொட்டி சொல்லணுமோ அங்கே கொட்டி சொல்லி, எங்கே புரிய வச்சு சொல்லணுமோ அங்கேயும் புரிய வச்சு சொல்லி, தோளில் கை போட்டு எப்படி சொல்லணுமோ அப்படியும் சொல்லி
டைரக்டர் இந்த படத்தில் அதை சொல்லியிருக்காருன்றது இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட் கான் வெயிட் டு வாட்ச் நந்தன் ஆன் தியேட்டர்ஸ். தேங்க்யூ. தேங்க்யூ. Sri Ayurvedic signature programs Kai Kalpam, anti-aging, Panchakarma, skin and hair care. Girly colors in office and college wear kurtis price starts from 299. Visit girlycolors.in. Mad Rabbit, India's finest audio wearable brand, starting at 999.